மூன்றாவது அல் பலதுல் ஹராம், கண்ணியமான ஊர் அப்படின்னா ஹரம் எல்லை இருக்குது, கொஞ்சம் விசாலம் அடையுது பாருங்க. காபா ஒரு பொட்டியோட சுருங்கிட்டு, மஸ்ஜிதுல் ஹராம் விசாலம் அடையுது. முன்னால் இருந்த மன்னர், நான் நினைக்கிறேன் மன்னர் அப்துல்லா, தான் மரணிக்கும் பொழுது வசிய செஞ்சிட்டார், அந்த ஷாமியா பகுதி அப்படியே பள்ளியாக்க சொல்லு. அதனால தான் காபத்துல்லா விஸ்தரிக்கப்பட்டது. காபத்துல்லா விஸ்தரிக்கப்பட்டது. ஆனால் சஃபா மர்வா பகுதி விஸ்தரிக்கப்படாது. ஏன்? சஃபா மர்வா ஹஜ் உம்ராவுக்கு போன பெண்கள் இருப்பார்கள். பெண்களை பொறுத்தவரையில் அவங்களுக்கு பீரியட் வந்துடலாம், மாதவிடாய் வரும். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஹஜ்ஜுக்கு வந்த நேரம் சரிஃப் என்ற இடத்தில் அவங்களுக்கு மாதவிடாய் வந்துச்சு, அழுதாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு வழி சொல்லி கொடுத்தார். இன்று என்ன சட்டம் என்றா, மாதவிடாய் பெண்கள் என்ன செய்வாங்க, சஃபா மருவா தொங்கோட்டம் ஓடுற இடத்துல இருப்பாங்க போய். ஏனென்றா அது பள்ளிக்குள்ள வக்ஃப் செய்யப்படலை. அங்கிருந்து கொண்டு காபாவை பார்த்துட்டு இருப்பாங்க, திக்ர் செய்து கொண்டிருப்பாங்க. அப்போ யாரும் அழ தேவையில்லை. ஏனென்றால் ஹஜ் செய்கிற நேரம் ஹஜ் எல்லாம் செய்யலாம் பீரியட்டோடு. பீரியட் பெண்கள் காபா உள்ளுக்கு சென்று தவாஃப் மட்டும்தான் செய்ய முடியாது, தவாஃப் சஈதான் செய்ய முடியாது. அரஃபா, மினா, முஸ்தலிஃபாவில் தங்கலாம். சகோதரர்களே, மூன்றாவது தான் பலதுல் ஹராம், கண்ணியமான ஊர். பலதுல் ஹராம் எங்கிருந்து தொடங்குது? எங்கள் எல்லோருக்கும் கேள்விப்பட்டிருப்போம் மஸ்ஜித் ஆயிஷா என்று, ஆயிஷா பள்ளி. அதனுடைய மற்ற பேர்னு தெரியுமா? தன்ஈம். இதற்கு அப்பால் உலகத்தில் எந்த காஃபிரும் போக முடியாது. எவ்வளோ கண்ணியமான ஊர் என்றால், அல்லாஹ் காஃபீர்களுடைய பாதம் இதற்கு அங்கால் அப்பால் மிரிக்க கூடாது என்று அல்லாஹ் ஹராமாக்கி வைத்திருக்கிறார். எந்த காஃபிரும் நுழைய முடியாது. நீங்க அதிகமானவங்கள்ட்ட கேளுங்க, தன்ஈம் என்ற அந்த போர்டரில் ஒரு காஃபிர் போனா அல்லாஹ்ட வேலை என்ன தெரியுமா? அந்த போலீஸ் எப்படியோ நிறுத்தாட்டிடுவாங்க. அல்லாஹ் தான் காட்டி கொடுக்கிறது. பேரை மாற்றி பாஸ்போர்ட்டை மாற்றி போகிறது வேற, ஆனால் அல்லாஹ் இதை பாதுகாத்து வைத்திருக்கின்றார். இது பலதுல் ஹராம். சகோதரர்களே, இந்த எல்லைக்குள் வேட்டையாட முடியாது, இந்த எல்லைக்குள் ஒரு புறாவை பிடிக்க முடியாது, இந்த எல்லைக்குள் ஒரு மரத்தை வெட்ட முடியாது. கண்ணியமான ஊர் அது. இது மூன்றாவது.